தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். பண்பாடு கவி சாத்துரியம். பாரத குட்டுகளில் ஒன்று. முதற் பகுதி. வியாசாச்சாரியாலில் ஆரம்பிக்கிறேன். பிள்ளையாரில் தானே ஆரம்பிக்க வேண்டும். அதனால் மகாபாரதம் பண்ணும் போது பிள்ளையாரையே கொஞ்சம் பிரமித்து யோசிக்குமாறு பண்ணுவதற்காக வியாசர் செய்த பாரத குட்டு ஸ்லோகம் ஒன்றில் ஆரம்பிக்கிறேன். குறிப்பு: குட்டு என்ற பதத்தின் விளக்கம் இப்பகுதி முதல் உரையான பிள்ளையார் சுழியில் எழுத்துப்பணியில் விநாயகர் தொடர்பு என்ற உட்பிரிவில் காண்க. பாரத ஸ்லோகங்களை பண்ணி வியாசர் சொல்லிக்கொண்டே போக பிள்ளையார் மேருமலை சிகரத்தில் அதை தம் தந்தத்தால் எழுதி கொண்டே போனார். டிக்டேட் பண்ணின வியாசருக்குத்தான் அலுப்பும் சலுப்பும் ஆகிவிட்டது. பிள்ளையார் எழுதுகிற ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியாமல். சாதாரணமாக ஒருத்தர் வாயால் சொல்லிக்கொண்டு போகிற அதே வேகத்தில் அதை எழுத முடியாது. அதற்காகத்தான் இப்போது பேசினது பேசினபடி வெர்பாட்டிம் ரிப்போர்ட் கொடுப்பதற்காக ஷார்ட் ஹேண்ட் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதற்கு நேர்மாறாக விக்னேஸ்வரருடைய பிரபாவம் இருக்கிறது. அவர் எழுதுகிற ஸ்பீடுக்கு சரியாக சாக்ஷாத் வியாச மகரிஷியாலேயே ஸ்லோகங்களை கவனம் பண்ண முடியவில்லை. முதலில் அவர் பிள்ளையாரிடம் பெரிசாக கண்டிஷன் போட்டார். நான் பாட்டுக்கு கிறுகிறு என்று ஸ்லோகங்களை பண்ணிக்கொண்டே போவேன். நீ மெதுவாக எழுதினால் நான் நிறுத்தி நிதானமாக சொல்லும்படி ஆகிவிடும். அப்படி சொன்னால் என் இன்ஸ்பிரேஷன் ஃப்ளோ, பிரதிபா சக்தியின் பொழிவு கெட்டுப்போய்விடும். ஆகையால் நான் சொல்கிற வேகத்துக்கு சமமான வேகத்தில் உன்னால் எழுத முடிந்தாலே சொல்லுவேன் என்றார். இப்படி அவர் சொன்னவுடன் பிள்ளையாரும் பதிலுக்கு சேலஞ்ச் பண்ணுகிற மாதிரி, நான் எழுத ஆரம்பித்தேனானால் என் கை நிற்காமல் அது பாட்டுக்கு விறுவிறு என்று ஓடிக்கொண்டே இருக்கும். நான் இப்படி எழுதுவது க்ஷணங்கூட நிற்காதபடி நீர் ஸ்லோகத்தை மடமட என்று பண்ணிக்கொண்டே போவீரா என்று கேட்டார். முடியும் என்று வியாசர் சொன்னார். இப்படி இவர்கள் பரஸ்பரம் சேலஞ்ச் பண்ணிக்கொண்டு வியாசர் மடை திறந்த மாதிரி மகாபாரத ஸ்லோகங்களை பண்ணி சொல்லிக்கொண்டே போக மகா கணபதி அதே வேகத்தில் அவற்றை எழுதி கொண்டு போனார். ஒரு 1000 ஸ்லோகம் ஆனவுடன் வியாசருக்குத்தான் மூச்சு முட்டியது. ஓட்டப்பந்தயத்தில் மெதுவாக பார்வதி பரமேஸ்வராளை பிரதட்சிணம் பண்ணியே சுப்பிரமணிய சுவாமியை ஜெயித்த பிள்ளையார் இந்த பந்தயத்திலே எழுத்தை வேக வேகமாய் ஓட்டி வியாசரை ஜெயித்து விடுகிற கட்டத்துக்கு வந்துவிட்டார். பிள்ளையார் ஜெயித்து விட்டால் அப்புறம் எழுத மாட்டார். அவரை தவிர யார் வியாசருக்கு ஈடு கொடுத்து எழுத முடியும்? அதனால் அவரையே தமக்கு ரைட்டராக இருத்தி கொள்ள வியாசர் ஒரு யுக்தி பண்ணினார். நீ வெறுமே மெக்கானிக்கலாக எழுதி கொண்டு போனால் போதாது, ஸ்லோகங்களின் அர்த்தத்தை நன்றாக மனசில் வாங்கி கொண்டு நான் கேட்கிற போது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும் என்றார். ஞான ஸ்வரூபமான பிள்ளையாரும் ஆஹா அப்படியே என்றார். இதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு வியாசர் என்ன பண்ணினார் என்றால், ஒவ்வொரு 1000 ஸ்லோகம் ஆகி அவருக்கு ஆயாசமாகி கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ணிக்கொள்ள வேண்டி வரும் போதெல்லாம் ரொம்பவும் சிக்கலாக பதங்களை போட்டு பின்னி ஒரு ஸ்லோகத்தை பண்ணிவிடுவார். அந்த ஸ்லோகத்தை மேலெழுந்த வாரியாக பார்க்கிற போது பதம் பதமாக அர்த்தம் புரிந்தாலும் சேர்த்து பார்த்தால் ஒன்றும் அர்த்தமே ஆகாமல் ஒரே குழப்பமாய் இருக்கும். வியாசர் அந்த பதங்களை எப்படி சந்தி பிரித்து சொல்லுகிறாரோ அப்படியே வைத்து கொள்ளாமல் எழுத்துக்களை முன்பின்னாக மாற்றி வேறு விதத்தில் பதங்களை அமைத்து கொண்டால்தான் அர்த்தம் புரியும். இந்த மாதிரி 1000 ஸ்லோகத்துக்கு ஒன்றை அவர் கடினமாக, காம்ப்ளிகேட்டடாக, ரொம்பவும் வார்த்தை விளையாட்டுடன் சொன்னவுடன் கணபதி அரை க்ஷணம் யோசித்து பார்த்து புரிந்து கொள்வார். அந்த அரை க்ஷணத்தில் வேதவியாச பகவானும் ஆஸ்வாசமடைந்து மேற்கொண்டு கவனம் பண்ண சக்தி பெற்று விடுவார். இதனால் மகாபாரதத்தில் 1000க்கு ஒரு ஸ்லோகம் நமக்கெல்லாம் லேசில் அர்த்தம் புரியாமல் மண்டையை உடைக்கும். இவற்றுக்கு பாரத குட்டு என்றே பேர். லட்சம் கிரந்தம் ஸ்லோகம் கொண்ட பாரதத்தில்
இப்படி 100 குட்டுகள் இருக்கின்றன. அதில் ஒன்றே ஒன்று சாம்பிளுக்கு சொல்கிறேன். பஞ்ச பாண்டவர்கள் விராட்ட தேசத்தில் மாறுவேஷம் போட்டுக்கொண்டு அஜ்ஞாதவாசம் செய்கிற சமயம். 1 வருஷம் இப்படி தங்கள் அடையாளம் தெரியாதபடி அவர்கள் பூர்த்தி செய்துவிட்டால் கௌரவர்கள் அவர்களுடைய ராஜ்யத்தை, முன்பு சூதாட்டத்தின் போது பாண்டவர்கள் இழந்த ராஜ்யத்தை திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்பது ஒப்பந்தம். இப்போது 12 வருஷ வனவாசம் முடிந்து அப்புறம் 1 வருஷ அஜ்ஞாதவாசமும் பூர்த்தியாகிற கட்டம் வந்துவிட்டது. எப்படியாவது அவர்களை அதற்குள் அடையாளம் கண்டுபிடித்து மீண்டும் அவர்கள் ராஜ்யம் பெற முடியாதபடி பண்ணிவிட வேண்டும் என்று துரியோதனன் நினைத்தான். 4 திசைகளிலும் அவன் வேவுக்காரர்களை அனுப்பி ஸ்பை பண்ணினதில் விராட்ட நகரத்தில்தான் பஞ்ச பாண்டவர்கள் இருக்கக்கூடும் என்று தடயம் கிடைத்தது. ஒளிந்து கொண்டிருப்பவர்களை எப்படி அம்பலப்படுத்துவது என்று யோசித்து ஒரு சூழ்ச்சி பண்ணினான். பஞ்ச பாண்டவர்களுடைய விஸ்வாச குணம் துரியோதனனுக்கு நன்றாக தெரியும். அதனால் விராட்ட ராஜாவுக்கு தாங்கள் ஏதாவது ஹிம்சை கொடுத்தால் அங்கே அஜ்ஞாதவாசம் செய்யும் பாண்டவர்கள் ராஜாவை ரட்சிக்க வருவார்கள். அப்போது அம்பலப்படுத்தி மறுபடி அவர்களுக்கு ராஜ்யம் இல்லாமல் செய்து விடலாம் என்று நினைத்தான். இதன் மேல் கௌரவசேனை விராட்ட ராஜ்ய எல்லைக்குள் வந்து அங்கே இருந்த பசு மந்தைகளை எல்லாம் பிடித்து ஓட்டிக்கொண்டு போக ஆரம்பித்தது. பாரதத்தில் இந்த கட்டத்துக்கு கோஷ யாத்ரா என்று பெயர். கோஷம் என்றால் இடைச்சேரி. இது விராட்ட பருவத்தில் வருகிறது. இப்படி துரியோதனாதியர் மாடு பிடித்த போது அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக விராட்ட ராஜகுமாரனான உத்தரகுமாரனை பிருகன்னலை என்ற ஸ்திரீ வேஷத்தில் இருந்த அர்ஜுனன் தேரோட்டி அழைத்து கொண்டு வருகிறான். யுத்த பூமிக்கு வருவதற்கு முன் பெரிசாக வீரப்பிரதாபம் பேசிய உத்தரகுமாரன் பீஷ்ம துரோணாதியரை பார்த்தவுடனேயே தொடை நடுங்கிக் கொண்டு யுத்தமே வேண்டாம், திரும்பி போய்விடலாம் என்று ஆரம்பித்து விட்டான். அப்போது அர்ஜுனன் அவனுக்கு தைரியம் சொல்லிவிட்டு தானே பிருகன்னலை வேஷத்திலேயே பாணங்களை போட ஆரம்பித்தான். இத்தனை ஆச்சரியமாக சரவர்ஷம் பொழிகிற இந்த பெண் யார் என்று பீஷ்மர் அதிசயப்படுகிறார். அப்போது அவரிடம் அந்த பெண் யார் என்பதை பற்றி துரோணர் பதில் சொல்கிறார். இந்த பதில் பாரத குட்டுக்களில் ஒன்றாகும்.